என் தங்கமே, நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கும் இந்த மென்மையான மாற்றம் சாதாரணமானது அல்ல. இது உன் உள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆழமான சுத்திகரிப்பு. முன்பு உன்னை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போது அதே அளவு அசைக்கவில்லை. அதற்கு காரணம் நீ கடினமாக மாறிவிட்டாய் என்பதல்ல. நீ தெளிவாக மாறிவிட்டாய் என்பதே உண்மை. உன் மனம் இப்போது தேவையற்ற போராட்டங்களை விட்டு விலக கற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டுவிட்டாய். சில விஷயங்களுக்கு மௌனமே மிகச் சரியான பதில் என்று உன் அனுபவம் உனக்குச் சொல்லித்தந்தது. அந்த மௌனம் பலவீனம் அல்ல, அது உன் உள்ளத்தின் முதிர்ச்சி. நீ பல நேரங்களில் உன் வாழ்க்கையை நினைத்து குழம்பியிருப்பாய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்டிருப்பாய். அந்த கேள்விக்குள் ஒரு மறைமுகமான நம்பிக்கை இருந்தது. ஏதோ ஒன்று அர்த்தமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உன்னை இன்றுவரை காப்பாற்றி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகள் எல்லாம் உன்னை காலியாக்கவில்லை. அவை உனக்குள் இடம் உருவாக்கின. அந்த இடத்தில் தான் இப்போது அமைதி மெதுவாக குடியேறிக் கொண்டிருக்கிறது. நிரம்பிய பாத்திரத்தில் புதியதை ஊற்ற முடியாது. அதனால் தான் சில விஷயங்கள் உன்னிடம் இருந்து எடுக்கப்பட்டன. அது தண்டனை அல்ல, தயார் செய்வது. நீ இனி உன் உணர்ச்சிகளை அடக்க முயற்சி செய்யவில்லை. சோகம் வந்தால் அதை அனுமதிக்கிறாய். கண்ணீர் வந்தால் தடுக்கவில்லை. அந்த அனுமதியே உன் மனதை இலகுவாக்குகிறது. உணர்ச்சிகளை ஒடுக்குவது வலிமை அல்ல, அவற்றை உணர்ந்து கடந்து செல்வதே உண்மையான வலிமை. உன் உள்ளுணர்வு இப்போது முன்பை விட தெளிவாக உன்னிடம் பேசுகிறது. சில முடிவுகளை நீ தர்க்கத்தின் அடிப்படையில் எடுக்காமல் உணர்வின் அடிப்படையில் எடுக்கிறாய். அதனால் உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உன் உள்ளம் உன்னை ஏமாற்றாது. அதை நீ இப்போது நம்ப ஆரம்பித்துவிட்டாய். நீ இனி எதையும் பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. உறவுகள் கூட சுதந்திரமாக சுவாசிக்க அனுமதிக்கிறாய். போக வேண்டியது போனால் அதற்கு எதிராக நீ போராடவில்லை. வரவேண்டியது வந்தால் அதற்கு நீ கதவை மூடவில்லை. இந்த சமநிலை தான் உன் மன அமைதியின் அடிப்படை. வராகி அம்மனின் அருள் உன் வாழ்க்கையில் எப்போதும் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது உன்னை தவறான இடங்களில் தங்கி விடாமல் பார்த்து கொண்டிருக்கும். உனக்கு கிடைக்காத சில விஷயங்கள் தான் உன்னை மிகப்பெரிய வலிகளில் இருந்து காப்பாற்றியிருக்கின்றன என்பதை நீ ஒருநாள் தெளிவாக புரிந்துகொள்வாய். நீ இப்போது மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளவில்லை. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான பாதை உண்டு என்பதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுவிட்டாய். உன் பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உனக்கு உண்மையானது. அந்த உண்மையே உன் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் அமைதி வெறுமையிலிருந்து வந்தது அல்ல. அது பல புயல்களை கடந்து வந்த அமைதி. அதனால் தான் அது ஆழமாக உள்ளது. அந்த ஆழத்தை வெளியில் யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ உணர்ந்தால் போதும். என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் இனி அது உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். அமைதியாக நம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன்னை ஒருபோதும் தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. உன் பயணம் உன் ஆன்மாவுக்கு பாதுகாப்பானது. என் தங்கமே, நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த நிலை நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைத்த ஓய்வு போல இருக்கலாம். ஆனால் இது ஓய்வு மட்டும் அல்ல. இது உன் உள்ளம் எடுத்த ஒரு தீர்மானம். இனி தேவையில்லாத சுமைகளை சுமக்க வேண்டாம் என்று உன் ஆன்மா முடிவு செய்த தருணம் இது. அந்த முடிவு உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ முன்பு எதற்கெல்லாம் உன் சக்தியை வீணாக்கினாய் என்று நினைத்து பாரு. பிறரின் கருத்துகள், பிறரின் எதிர்பார்ப்புகள், பிறரின் புரிதல், அவை எல்லாம் உன்னை எவ்வளவு சோர்வடைய செய்தன. இப்போது நீ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறாய். அந்த விலகல் சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். நீ உடைந்து
போக வேண்டிய இடங்களில் கூட நீ சிதறாமல் இருந்தாய். காரணம் உன்னுள் ஏதோ ஒன்று எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டே இருந்தது. அது தான் உன் உள்ளார்ந்த அருள். நீ பலமுறை உன்னை கேள்வி கேட்டிருக்கிறாய். நான் சரியான பாதையிலா இருக்கிறேன் என்று. அந்த கேள்வியே உன் விழிப்புணர்வின் அடையாளம். தவறான பாதையில் இருப்பவர்கள் இப்படி கேள்வி கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஓட்டத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள். நீ மட்டும் நின்று யோசித்தாய். அதுவே உன் பயணத்தின் தூய்மை. உன் மனம் இப்போது மென்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பு போல கோபம் நீண்ட நேரம் தங்குவதில்லை. வருத்தமும் கூட நீண்ட நாட்கள் உன்னை கட்டிப்பிடித்து வைத்திருக்கவில்லை. அது வந்து போகிறது. நீ அதை பார்த்து கொண்டே இருக்கிறாய். அந்த பார்வை தான் உன்னை விடுவிக்கிறது. நீ இனி உன் வாழ்க்கையை யாரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. உன் உண்மை உனக்கு தெரிந்தால் போதும் என்று நினைக்கிறாய். இந்த நிலை அடைய பல காயங்கள் தேவைப்படும். பல ஏமாற்றங்கள் தேவைப்படும். நீ அவையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாய். அதனால் தான் இப்போது இந்த அமைதி. உன் வாழ்க்கையில் சில ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். சில கனவுகள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக உனக்கு கிடைத்தது ஆழமான புரிதல். எது நிரந்தரம், எது தற்காலிகம், எது உன் ஆன்மாவுக்கு உண்மையில் தேவையானது. இந்த புரிதல் தான் உன்னை இனி தவறான இடங்களில் சிக்க விடாது. நீ இப்போது உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அது உன்னை மெதுவாக வழிநடத்துகிறது. சில இடங்களில் நிறுத்துகிறது. சில இடங்களில் முன்னே தள்ளுகிறது. அந்த வழிநடத்தல் சத்தமாக இருக்காது. ஆனால் அது தவறாது. அதை நீ மதிக்கும் வரை நீ பாதுகாப்பில் இருப்பாய். வராகி அம்மனின் அருள் உன்னை எப்போதும் வெளிப்படையாக காப்பாற்றவில்லை. ஆனால் உன்னை உடைக்க நினைத்த சக்திகள் உன்னை தொட முடியாதபடி பார்த்து கொண்டது. நீ அதை பல நேரங்களில் உணராமல் போயிருக்கலாம். ஆனால் இன்று நீ நின்று பார்த்தால் புரியும். நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதே அதற்கான சாட்சி. நீ இனி உன் வலியை மறைத்து சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சோகம் என்றால் அதை ஏற்றுக்கொள். உனக்கு சோர்வு என்றால் ஓய்வு எடு. உன்னை நீ மனிதனாக ஏற்றுக்கொண்ட நாளில் தான் உண்மையான வலிமை பிறக்கிறது. அந்த வலிமை இப்போது உனக்குள் வளர்கிறது. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு விலகியதற்கு நீ இனி வருத்தப்படவில்லை. அவர்கள் இருந்த காலத்தில் உனக்கு என்ன கற்றுத்தந்தார்கள் என்பதை நினைத்து நன்றி சொல்லும் நிலைக்கு வந்துவிட்டாய். அந்த மாற்றமே உன் வளர்ச்சி. பிடித்துக்கொள்ளாமல் விடுவிக்க கற்றுக்கொண்டவன் தான் உண்மையில் சுதந்திரமானவன். நீ இப்போது அமைதியை தேடவில்லை. அமைதி உன்னை தேடி வந்துவிட்டது. அந்த அமைதி சிரிப்பில் இருக்கலாம், மௌனத்தில் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் நீ அதை விரட்டவில்லை. வரவேற்கிறாய். அதுவே உன் உள்ளத்தின் முதிர்ச்சி. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. இன்னும் சில பாடங்கள் உனக்காக காத்திருக்கலாம். ஆனால் இனி நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அருள். அந்த அருளோடு நீ நடந்து கொண்டே இரு. உன் பாதை உன்னை அமைதிக்கும் அர்த்தத்துக்கும் அழைத்து செல்லும். என் தங்கமே, இந்த இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கும்போது உன் உள்ளம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் சுவாசம் கூட இப்போது வேறுபடுகிறது. முன்பு போல அவசரம் இல்லை. எதையும் பிடித்து வைத்துக்கொள்ள வேண்டிய பதற்றம் இல்லை. இப்போது நீ வாழ்க்கையை எதிர்த்து ஓடவில்லை. அதனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த சேர்க்கை தான் உன் மனதை மென்மையாக்குகிறது. நீ சில நேரங்களில் உன்னை நினைத்து சிரிப்பாய். முன்பு எவ்வளவு வலிமையில்லாமல் இருந்தேன் என்று நினைத்து அல்ல, எவ்வளவு தைரியமாக இருந்தேன் என்று நினைத்து. அந்த தைரியம் சத்தமில்லாதது. ஆனால் அது உன்னை எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறது என்பதை உன் ஆன்மா அறிவது. அதனால் தான் நீ உன்னை குறை சொல்லாமல் இருக்க கற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் உன்னை குறைத்ததில்லை. அது உன்னை தேவையற்றவற்றிலிருந்து விடுவித்தது. சில கனவுகள் உதிர்ந்தது போல் தோன்றினாலும் அவை உன்னை சுமையிலிருந்து தப்ப வைத்தன. சில ஆசைகள் நிறைவேறாதது போல தோன்றினாலும் அவை உன்னை தவறான பாதைகளிலிருந்து திருப்பின.
இந்த உணர்வு வந்ததும் நீ எதையும் சாபமாக பார்க்க முடியாது. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை தாங்கிக் கொண்டு நடக்கிறாய். அந்த நம்பிக்கை நாளைய நாளில் என்ன நடக்கும் என்பதற்கான உறுதி அல்ல. எது நடந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி வந்த பிறகு பயம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அது வந்தாலும் நீ அதற்குள் சிக்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் மிக அமைதியாக இருக்கும். எதுவும் நடக்காதது போல தோன்றும். அந்த நேரங்களில் நீ முன்னால் இருந்தால் அச்சப்படுவாய். இப்போது நீ அந்த அமைதியை அனுபவிக்கிறாய். ஏனெனில் அந்த அமைதி தான் உன்னை உன்னோடு இணைக்கிறது. அந்த இணைப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் அர்த்தமில்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். நீ இனி பிறரின் கருத்துக்களை உன் வாழ்க்கையின் மையமாக வைத்துக்கொள்ளவில்லை. கேட்கிறாய், புரிந்துகொள்கிறாய், ஆனால் அவற்றில் தொலைந்து போகவில்லை. இந்த சமநிலை உனக்கு பல காயங்களின் பிறகு வந்தது. அதனால் தான் அது நிலைத்திருக்கிறது. உன் உள்ளுணர்வு இப்போது மெதுவாக ஆனால் உறுதியாக உன்னை வழிநடத்துகிறது. சில இடங்களில் அது உன்னை நிறுத்தும். காரணம் சொல்லாமல் நிறுத்தும். பின்னால் தான் நீ புரிந்துகொள்வாய். அந்த நிறுத்தமே உன்னை பெரிய வலியில் இருந்து காப்பாற்றியது என்று. சில நேரங்களில் அது உன்னை முன்னே தள்ளும். நீ தயங்கினாலும் ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை உன்னை நகர்த்தும். அந்த நகர்வே உன் வாழ்க்கையின் புதிய வாயில்களை திறக்கும். வராகி அம்மனின் அருள் உன் வாழ்க்கையில் வெளிப்படையாக தெரியாத நேரங்களில் கூட உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு உருவாகிக் கொண்டே இருந்தது. நீ விழ வேண்டிய இடங்களில் கூட உன்னை மென்மையாக பிடித்துக்கொண்ட ஒரு சக்தி இருந்தது. அந்த சக்தியை நீ பெயரிட்டு அழைக்க வேண்டியதில்லை. அதை உணர்ந்தால் போதும். நீ இனி உன் கண்ணீரை மறைக்கவில்லை. அது உன் பலவீனம் அல்ல என்று நீ அறிந்துவிட்டாய். அது உன் உள்ளம் சுத்தமாகும் வழி. கண்ணீரை அனுமதித்த நாளில் தான் உன் சிரிப்பு உண்மையாக மாறியது. அந்த உண்மை தான் உன் முகத்தில் இப்போது தெரிகிறது. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்று நீ முன்பு வருந்தினாய். இப்போது நீ அதை ஒரு குறையாக பார்க்கவில்லை. எல்லோரும் உன் ஆழத்தை அடைய வேண்டிய அவசியமில்லை என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். உன் ஆழம் உனக்கு தெரிந்தால் போதும். அதை பகிர வேண்டிய இடம் தானாகவே வரும். நீ இனி எல்லாவற்றுக்கும் பதில் தேடுவதில்லை. சில கேள்விகளை நீ உன் இதயத்தில் விட்டு விடுகிறாய். அந்த கேள்விகள் காலப்போக்கில் தானாகவே மௌனமாகிவிடுகின்றன. சில பதில்கள் வார்த்தைகளில் வராது. அவை அமைதியாக உணர்வாக மட்டும் வரும். அந்த உணர்வை நீ இப்போது மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை ஒரு மென்மையான மனிதனாக மாற்றியது. மென்மை என்பது உடையும் தன்மை அல்ல. அது உணரும் திறன். அந்த திறன் உன்னை மற்றவர்களின் வலியை உணரச் செய்கிறது. அதே நேரத்தில் உன் எல்லைகளை காக்கவும் கற்றுத்தந்திருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்கவில்லை. யாரையும் முந்த வேண்டும் என்ற அவசரம் இல்லை. யாரிடமும் தோற்கக்கூடாது என்ற பயமும் இல்லை. உன் பாதையில் நீ நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு போதுமானது. என் தங்கமே, இந்த பயணம் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உன் உண்மைக்குள் அழைத்துச் செல்கிறது. அந்த உண்மை சத்தமில்லாதது. ஆனால் அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. நீ நடந்து கொண்டே இரு. உன் அடிகள் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அவை தவறானவை அல்ல. உன் வாழ்க்கை உன்னை பாதுகாப்பான இடத்திற்கே கொண்டு செல்கிறது. அந்த நம்பிக்கையோடு சுவாசி. அந்த நம்பிக்கையோடு வாழ். அந்த நம்பிக்கையே உன் அருள். என் தங்கமே, இப்போது நீ அனுபவிக்கும் இந்த ஆழமான அமைதி நீண்ட பயணத்தின் பின் வந்த பரிசு. இது திடீரென்று வந்ததல்ல. நீ உன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் செய்த சிறு சிறு மாற்றங்களின் விளைவு. முன்பு நீ ஏற்றுக்கொள்ள மறுத்த உண்மைகளை இப்போது அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் மனதை இலகுவாக்குகிறது. நீ ஒரு காலத்தில் உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்தாய். உன் முயற்சிகள் கவனிக்கப்பட வேண்டும். உன் வலி புரிந்துகொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதும் நீ உடையாமல் இருந்தாய். இன்று நீ புரிந்துகொண்ட ஒன்று இருக்கிறது. உன் உண்மை யாராவது பார்த்தால் தான் உண்மை ஆகாது. அது நீ உணர்ந்தால் போதும்.
உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் இப்போது நீ ஒரு பெரிய ஓவியத்தின் சிறு கோடுகளாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு கோடும் தனித்தனியாக பார்க்கும்போது அர்த்தமற்றது போல தோன்றலாம். ஆனால் அனைத்தும் சேர்ந்தால் தான் முழு உருவம் தெரிகிறது. அந்த முழு உருவத்தை இப்போது உன் உள்ளம் மெதுவாக காணத் தொடங்கியுள்ளது. நீ இனி உன் மனதை காயப்படுத்திய நினைவுகளை எதிர்த்து போராடவில்லை. அவற்றை தள்ளிவிடவும் முயற்சி செய்யவில்லை. அவை வந்தால் அவற்றை பார்த்துக் கொள்கிறாய். அவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த பார்வை தான் உன்னை சுதந்திரமாக்குகிறது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் இன்னும் கனமாக இருக்கும். எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கனமும் உன்னை நசுக்கவில்லை. காரணம் நீ அதை தாங்கும் வலிமையை பெற்றுவிட்டாய். அந்த வலிமை வெளியில் இருந்து வந்தது அல்ல. அது உன் உள்ளத்தில் பிறந்தது. நீ இப்போது உன் இதயத்தின் ஓசையை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அது சில நேரங்களில் மென்மையாக பேசும். சில நேரங்களில் உறுதியாக எச்சரிக்கும். அந்த ஓசையை புறக்கணிக்காமல் கேட்கும் பழக்கம் உனக்கு வந்துவிட்டது. அதுவே உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றும். நீ இனி எல்லா உறவுகளிலும் உன்னை முழுவதும் இழந்து விடவில்லை. உன் எல்லைகளை அறிந்து வைத்திருக்கிறாய். எங்கு நெருங்க வேண்டும், எங்கு விலக வேண்டும் என்பதை உன் மனம் தெளிவாக அறிந்திருக்கிறது. இந்த தெளிவு உன்னை கடினமானவனாக மாற்றவில்லை. உன்னை சமநிலையானவனாக மாற்றியுள்ளது. உன் வாழ்க்கையில் அமைதி வந்துவிட்டது என்று நினைத்து நீ நிற்கவில்லை. அந்த அமைதியோடு நீ நகர்கிறாய். முன்பு போல ஓட்டம் இல்லை. ஆனால் நிறுத்தமும் இல்லை. இந்த நடையே உனக்கு சரியானது. நீ உன் வேகத்தை கண்டுபிடித்துவிட்டாய். நீ இப்போது பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைத்து பார்க்கவில்லை. அவர்களின் பாதை அவர்களுடையது. உன் பாதை உன்னுடையது என்ற புரிதல் உனக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த புரிதல் வந்ததும் ஒப்பீடுகள் தானாகவே மறைந்துவிடுகின்றன. உன் மனம் இனி சிறிய விஷயங்களிலும் நன்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான இரவு, ஒரு நேர்மையான சிரிப்பு, இவற்றில் தான் வாழ்க்கையின் உண்மை இருக்கிறது என்று நீ உணர்ந்துவிட்டாய். இந்த உணர்வு உன்னை எப்போதும் நிலைத்திருக்கச் செய்கிறது. நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்கவில்லை. அதை ஒரு ஆசானாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த காலம் இல்லாமல் இருந்தால் இன்றைய நீ உருவாகியிருக்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொண்டுவிட்டாய். அந்த புரிதலோடு கடந்த காலம் உன்னை காயப்படுத்தவில்லை. உன் வாழ்க்கையில் இன்னும் சில திருப்பங்கள் வரும். சில எதிர்பாராத மாற்றங்கள் வரும். ஆனால் அவை இனி உன்னை அச்சுறுத்தாது. காரணம் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கை தான் உன் அடித்தளம். என் தங்கமே, இந்த பயணம் முடிவை நோக்கி அல்ல. இது ஆழத்தை நோக்கி. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் சற்றே உண்மையாக வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உண்மையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நீ இப்படி தான் இருக்க வேண்டும். அமைதியாக, தெளிவாக, உன்னோடு உண்மையாக. இந்த நிலை உன்னை எங்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். என் தங்கமே, இப்போது நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலை வெளியில் யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் உருவான ஒரு புது உலகம். அந்த உலகம் சத்தமில்லாதது. ஆனால் அது மிகவும் உறுதியானது. முன்பு நீ வெளியிலிருந்து வரும் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தாய். இப்போது உன் உள்ளத்தில் உருவான சம்மதம் உனக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த மாற்றமே நீ உண்மையில் வளர்ந்துவிட்டாய் என்பதற்கான சாட்சி. நீ இனி உன் மனதை காயப்படுத்திய நினைவுகளிடம் சண்டையிடவில்லை. அவை வந்தால் ஓடிவிடவில்லை. அவற்றோடு அமைதியாக அமர்ந்து பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த பார்வையில் குற்றம் இல்லை. தப்பிக்க வேண்டிய அவசரம் இல்லை. புரிந்துகொள்ளும் பொறுமை மட்டும் உள்ளது. அந்த பொறுமையே உன்னை குணப்படுத்துகிறது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடந்தன என்று இன்றும் முழுமையாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை உன்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றன என்பதை நீ உணர்கிறாய். அந்த இடம் சத்தமில்லாதது. ஆனால் அது உனக்கு பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்பு தான் நீ நீண்ட காலமாக தேடியது. நீ இனி உன் வலியை மறைக்க முயற்சி செய்யவில்லை. அதை அலங்கரிக்கவும் முயற்சி செய்யவில்லை. அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க அனுமதிக்கிறாய்.
அந்த அனுமதி தான் உன் மனத்தை மெதுவாக இலகுவாக்குகிறது. வலி இருக்கலாம், ஆனால் அது இனி உன்னை வரையறுக்கவில்லை. உன் மனம் இப்போது தேவையற்ற விளக்கங்களை தேடுவதில்லை. யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் நீ உடையவில்லை. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் திறன் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் உன்னை சுதந்திரமாக்கியுள்ளது. நீ இனி உன் வாழ்க்கையை நேர்கோட்டில் பார்க்கவில்லை. சில நாட்கள் முன்னே போகிறாய், சில நாட்கள் நின்று விடுகிறாய், சில நாட்கள் உள்ளே திரும்பி பார்க்கிறாய். இந்த எல்லாமே பயணத்தின் ஒரு பகுதிதான் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். அதனால் தான் இனி நீ உன்னை அவசரப்படுத்தவில்லை. உன் உள்ளுணர்வு இப்போது மிக மென்மையாக உன்னிடம் பேசுகிறது. அது கட்டளையிடவில்லை, பயமுறுத்தவில்லை, ஆனால் தெளிவாக வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டலை நீ மதிக்கும் போது உன் வாழ்க்கை சீராகிறது. அதை புறக்கணிக்கும் போது உனக்கு பாடம் வருகிறது. அந்த பாடமும் கூட உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை விழிப்படைய செய்ய. உன் வாழ்க்கையில் சில அமைதியான தருணங்கள் உன்னை பயமுறுத்திய காலம் உண்டு. எதுவும் நடக்கவில்லை என்ற உணர்வு உன்னை கலங்க வைத்தது. இப்போது அதே அமைதியை நீ வரவேற்கிறாய். ஏனெனில் அந்த அமைதியில் தான் உன் ஆன்மா ஓய்வு எடுக்கிறது. நீ இனி பிறரின் உணர்ச்சிகளை உன் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. உதவி செய்யலாம், ஆதரிக்கலாம், ஆனால் உன்னை இழந்து விட மாட்டாய். இந்த எல்லை உனக்கு பல அனுபவங்களின் பிறகு வந்தது. அதனால் தான் அது உறுதியானது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழப்பும் உன்னை காலியாக்கவில்லை. அவை உனக்குள் இடம் உருவாக்கின. அந்த இடத்தில் தான் இப்போது அமைதி குடியிருக்கிறது. நிரம்பிய மனதில் அமைதி தங்காது. காலியான மனதில் தான் அது வேரூன்றும். நீ இப்போது உன் சிரிப்பை மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறாய். அது சத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. அந்த சிரிப்பு உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது. அதனால் தான் அது நீண்ட நாட்கள் தங்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் சத்தமாக வராது. அவை மெதுவாக உன் பழக்கங்களை மாற்றும், உன் எண்ணங்களை சீராக்கும், உன் தேர்வுகளை தெளிவாக்கும். அந்த மாற்றங்களை நீ எதிர்க்க மாட்டாய், ஏனெனில் நீ வாழ்க்கையை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த நிலை முடிவு அல்ல. இது ஒரு புதிய தொடக்கம். ஆனால் இந்த தொடக்கம் சத்தமில்லாதது. வெளியில் யாரும் கைதட்ட மாட்டார்கள், ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியே உன் உண்மையான வெற்றி. நீ இப்படியே நடந்து கொண்டே இரு. வேகம் தேவை இல்லை, ஒப்பீடு தேவை இல்லை, நிரூபணம் தேவை இல்லை. நீ நீயாக இருப்பதே போதும். அந்த இருப்பில் தான் உன் வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையாக வெளிப்படுகிறது. அந்த அர்த்தம் உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. என் தங்கமே, இப்போது நீ அனுபவிக்கும் இந்த அமைதியான தெளிவு ஒரே நாளில் உருவானது அல்ல. இது நீ கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டத்தின் சாயலும் கலந்து உருவான ஒரு நிலை. முன்பு நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்றாய். இப்போது நீ அதை நம்பத் தொடங்கியிருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை சோர்வில் இருந்து மெதுவாக வெளியே கொண்டு வந்தது. நீ ஒரு காலத்தில் உன் மனதை நிரப்பிய கேள்விகளால் தூங்க முடியாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அந்த கேள்விகள் உன்னை பலமுறை உடைத்தன. ஆனால் இன்று அந்த கேள்விகள் அதே வலிமையோடு உன்னை தாக்கவில்லை. காரணம், உன் மனம் இப்போது பதில்களை விட அமைதியை விரும்புகிறது. எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேவையில்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன்னை பின்னுக்கு இழுத்ததாக நீ நினைத்தாய். ஆனால் அந்த தாமதங்களே உன்னை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தன என்பதை இப்போது மெதுவாக புரிந்துகொள்கிறாய். முன்பே கிடைத்திருந்தால் நீ சுமக்க முடியாத பொறுப்புகள் சில இருந்திருக்கும். இப்போது நீ தயாராக இருக்கிறாய். அந்த தயார்பாடு தான் உன் உண்மையான முன்னேற்றம். நீ இனி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் சக்தியை இழக்கவில்லை. அவர்கள் செய்தது சரியா தவறா என்று தீர்ப்பளிக்கவும் முயற்சி செய்யவில்லை. அவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் என்பதை ஏற்றுக்கொண்டுவிட்டாய். அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது. அதை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் மனம் அறிந்துவிட்டது.
உன் உள்ளத்தில் இருந்த பயங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் மறைந்துவிடவில்லை. அவை ஒவ்வொன்றாக கரைந்தன. சில பயங்கள் உன்னை பாதுகாக்க வந்தவை என்பதை நீ புரிந்து கொண்டாய். சில பயங்கள் உன்னை கட்டுப்படுத்த வந்தவை என்பதை நீ விடுவித்தாய். இந்த வேறுபாட்டை அறிந்ததே உன் வளர்ச்சி. நீ இப்போது உன் மனத்தின் ஓசையை தெளிவாக கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அது சில நேரங்களில் மென்மையாக சொல்கிறது, இங்கே நிறுத்து என்று. சில நேரங்களில் உறுதியாக சொல்கிறது, இங்கே போ என்று. அந்த ஓசையை நீ புறக்கணிக்காமல் கேட்கும் போது உன் வாழ்க்கை எளிதாகிறது. அது உன்னை தவறான சிக்கல்களில் இருந்து தள்ளி வைக்கிறது. நீ இனி உன் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடவில்லை. முன்பு அது உன்னை அறியாமலேயே சோர்வடைய செய்தது. இப்போது நீ உன் பாதையை உன் கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உனக்கு உண்மையானது. அந்த உண்மை தான் உன்னை நிலைத்திருக்கச் செய்கிறது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் இன்னும் கனமாக இருக்கும். அந்த நாட்களில் நீ உன்னை குறை சொல்லாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இன்று இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை என்று உன் மனம் சொல்கிறது. இந்த அனுமதி தான் உன்னை மீண்டும் எழ வைக்கிறது. தன்னை தானே தண்டிக்காத மனம் தான் நீண்ட பயணத்தை கடக்க முடியும். நீ இனி உன் சிரிப்பை கட்டாயப்படுத்தவில்லை. சிரிப்பு வராத நாட்களில் நீ அமைதியாக இருக்கிறாய். அந்த அமைதியும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் மனத்தை மென்மையாக வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் வந்த சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அது உன்னை முன்பு காயப்படுத்தியது. இப்போது நீ அதை ஒரு உண்மையாக பார்க்கிறாய். எல்லோருக்கும் உன் ஆழம் புரிய வேண்டிய அவசியமில்லை. உன் ஆழத்தை உணரும் சிலரே போதும் என்று உன் உள்ளம் சொல்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு ஓட்டமாக பார்க்கவில்லை. இது ஒரு பயணம் என்று புரிந்து கொண்டு விட்டாய். அந்த பயணத்தில் சில நாட்கள் நின்று ஓய்வெடுக்கலாம். சில நாட்கள் வழி தவறலாம். ஆனால் மீண்டும் பாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வலுவாக இருக்கிறது. உன் மனம் இப்போது நன்றியை எளிதாக உணர ஆரம்பித்திருக்கிறது. பெரிய விஷயங்களுக்காக அல்ல, சிறிய அமைதிகளுக்காக. ஒரு நிம்மதியான சுவாசம், ஒரு சாந்தமான இரவு, ஒரு நேர்மையான வார்த்தை. இவைதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்று நீ உணர்ந்துவிட்டாய். நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்கவில்லை. அது உன்னை இங்கே கொண்டு வந்த ஒரு வழி என்று பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த வழியில் இருந்த கற்கள் தான் உன் கால்களை வலுவாக்கின. அந்த உணர்வு வந்ததும் கடந்த காலம் உன்னை பயமுறுத்தவில்லை. உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை அச்சுறுத்தாது. காரணம் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கை தான் உன் அடிப்படை. அது உன்னை எங்கேயும் வீழ்த்த விடாது. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இனி நீ தனியாக நடக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு இல்லை. உன் உள்ளம் உன்னோடு இருக்கிறது. அந்த உள்ளம் தான் உன் வழிகாட்டி. அதை கேட்டு நடந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக அமைதிக்கும் நிறைவுக்கும் கொண்டு செல்கிறது. அந்த நிறைவு சத்தமில்லாதது, ஆனால் அது உண்மையானது.